எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டு 2026 எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து பெரும்பாலும் இன்றைக்கி எதிர்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து காங்கிரஸ் வந்து என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய லாபத்துக்காக என்ன வேணும் செய்யறதுக்கு தயங்காத ஒரு குரூப். இந்த 1976 லாவே வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, இந்திரா காந்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி ஃபேமிலி தான் இந்த லா கொண்டு வந்ததே. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. அப்படிங்கிற உடனே இவங்க கொடுத்தி செலுந்து இது மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இது வந்து நீங்கள் சட்டமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆக்டோடைய அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 85 ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2010 ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து காங்கிரஸ் பீரியட்ல ஆக்ட் கொண்டு வராங்க 2010. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, சட்ட திருத்தம் பண்ணக்கூடாது சொல்லி இன்னைக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த 1976 ஆக்டையே டோட்டலாக ரெப்பீல் பண்ணி ஒரு புது ஆக்டே கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த எஃப்சிஆர்ஏ ஸ்ட்ரிக்ட் பண்ணதே அவங்க தான். புது சட்டமாகவே மாறுது. 1976 ஆக்ட் வந்து எனாக்ட்மெண்ட்லேயே கிடையாது, அதை தூக்கிடுறாங்க. 2010 அதாவது எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு என்ஜிஓ நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை தான் வச்சுக்க முடியும். திரும்ப நீங்கள் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க. புதுசாக இன்னைக்கு வந்து இந்த ஃபாரின் ரெகுலேஷன்ஸ் ஆக்டை வந்து பிஜேபி கொண்டு வந்து என்ஜிஓஸை வந்து கொடுமைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ் தலைமையில் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க.